Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா, நமக்கு நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வெளியிட்டு அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல் இந்தியாவுக்கு நமக்கு டேட் வந்து எப்போ வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த நிலையில் வந்து லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. சென்னையில் ஏற்கனவே, அதாவது சென்னை சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஆவடின்ற பிளேஸில் வந்து நமக்கு ஒரு ஸ்கூலில் வந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது பவர் அவுட்டேஜ் வந்து, அதாவது மழை நீர் வந்து பேஞ்சு அந்த நேரத்தில் வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டு அந்த சென்டரில் எழுதின மாணவர்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணி மேல்முறையீடு பண்ணாங்க. ஸோ அந்த கேஸுக்கு வந்து இப்போ நமக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மறுதேர்வு வந்து அவங்க வைக்க முடியாதுன்ற மாதிரி, நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாதும், மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள்ன்ற மாதிரியா இப்போ ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ற மாதிரியா 16 மாணவர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க சென்னை ஹைகோர்ட்ல. அதை இப்போ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.